இன்றைய தினமலர் செய்தியில் சொத்து குவிப்பு வழக்கில் அமைச்சர் பெரிய கருப்பன் விடுதலை. வழக்கு யார் பதிவு செய்தாலும் முடிவில் வெற்றி பெறுவது அரசியல்வாதிகள் தானே, இதுதான் ஜனநாயகம். வங்கக்கடலில் உருவானது டிட்வா புயல் நாளை மறுநாள் சென்னையை நெருங்குகிறது. போலீசார் வக்கீல்கள் மோதல் சம்பவம். 32 பேர் மீதான வழக்குகள் ரத்து. இருவரும் சமாதானமாகிவிட்டார்களா? வரைவு வாக்காளர் பட்டியலில் பெயர் இல்லாதோர் டிசம்பர் 9 முதல் ஜனவரி 8 வரை விண்ணப்பிக்கலாம் என்று தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் கூறியுள்ளார். சென்னையில் 6 வயது சிறுமி ஹாசினி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கில் தஸ்வந்த் விடுவிக்கப்பட்டதை எதிர்த்து தமிழக அரசு தாக்கல் செய்த சீராய்வு மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இதில் தமிழக அரசின் மேல் பழிவராமல் இருக்க சீராய்வு மனு. இருந்தாலும் நீதியின் மேல் மக்களின் நம்பிக்கை சரிந்து வருகிறது. வணக்கம்.